Cringe. ये कौन सा गाना गा रही है पता है? बदोबती இது என்னடா கோலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கான ஃபுல் ஆன்சராக அதில் இருக்கும். நீங்கள் தேவைன்னா போய் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பான்சர்டு பை த வடக்கு முடிவெட்டும் நண்பர். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டாரு பாருங்க. சேனலோட சேர்த்து நம்ம மீசை தாடி அதெல்லாம் எந்த லெவலுக்கு வளருது அப்படின்னு சொல்லி டைம் லேப்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி வீடியோ வரும். இதனாலையாவது வீடியோ வருதா என்னன்னு பார்ப்போம். எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட பார்க்குறேன். முடி வளர்கிற வரைக்கும் ஒரு சபதம், பத்தினி சபதம் மாதிரி இது ஒரு சபதம். ஓகே ஃபைன். இன்றைக்கான வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, த மோட்டிவேஷனல் டேமேஜ். லிங்கா மனம் போலே அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்துட்டு போங்கப்பா. ஆக்சுவலாக சிரிக்கும் போது கொஞ்சம் ஃபேஸ் அப்படி இப்படி தாங்க இருக்கும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி. நான் என்ன பண்ணுறது, மீசை தாடி இல்லாட்டி எனக்கு நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒரு சேலஞ்சுக்காக எடுத்தாச்சு. சேலஞ்சுக்காக இங்கே ஒரு சம்பவத்தில் எடுத்தாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வளர வரைக்கும். இது ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான். பட் அந்த ஒரு சின்ன சவுண்டு வந்து அந்த வீடியோவை ஹைலைட் பண்ணி விடுது. நான் கூட எடிட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் அது உண்மையான சீன் தான். அந்த சீன் வர்றதில் ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு சந்தோஷமான பகுதிகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ தி செகண்ட் ஆஃப். சோகத்தின் உச்சகட்டங்கள். Anyone ask how was your life going? My answer is my mental health, hair, அதான் போய்கிட்டு இருக்கு. Physical health, humor sense, bank balance, studies, my life also. யாருங்க கிரியேட் பண்ணியிருக்கா? இவருக்கு 10 out of 10 தரலாங்க. ஓகே, அப்படியே நம்ம அவங்க கிரியேட் பண்ண மீம்ஸுக்கு வந்துட்டு மார்க்கும் போட்டுடலாம். பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. சமன், ஐ ஹோப் யூ ஹாவ் டூயிங் குட். லெட் மீ டூயிங் குட். அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை வித்தின் 10 செகண்டுக்குள்ளே என் மைண்ட் செட்டில் இருக்க எல்லாமே சுட்டான். நம்ம விஜய் சேதுபதி கூட சொல்லுவார், நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து தூக்கி மேலே வச்சிங்க அப்படின்னா அதை சுமக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன் அப்படின்னு கத்தனை போல இருக்குது. பட் யாருக்கிட்ட போய் கத்த? இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாலே இப்படி தான் லைஃப் இது மாதிரி போகுது. இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம், இதுக்கு மார்க் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஹேவ் 8 marks. Thank you. சின்னவனே அது எப்படி குமாரு? ஓகே, ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் அது ஒரு வருஷம். நீங்கள் வந்து இந்த ஒரு மைண்ட் செட், ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அப்படின்னா அதை சுற்றி ஒரு லட்சக்கணக்கான பீப்புள் சேம் மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊருக்கு போகிறத வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி போவோம், கூட்டம் இருக்காது அப்படின்னா அதே மாதிரி 1 லட்சம் பேர் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சுதா ஒரு காமெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த ஒரு தாட்டும். பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை, அது பிரச்சனையா இல்லை பிரச்சனை நம்மளா எடுத்துக்கிறோமா? தேர் இஸ் நோ ஆன்சர் அபவுட் தட். திஸ் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஒரு மீமுக்கு 10 out of 9 கொடுப்பேன். ஏன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. சின்னவனே இந்தா வச்சுக்கோ. Pranking myself. For more exciting videos, please subscribe. Pranking myself. நானும் என்னை ப்ராங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்போ இருந்து 12th படிக்கிறதுலேருந்து, காலேஜ் முடிச்சதுலேருந்து, அடுத்து ஏதாவது வேலைக்கு போகலான்றதுலேருந்து, டெய்லியும் நாளைக்கு நாளைக்கு கரெக்டாக எந்திரிக்கணும், நாளைக்கு கரெக்டாக வீடியோ போடணும், அதுலேருந்து எவ்ரி டைம், எவ்ரி மொமெண்ட், எவ்ரி நிமிஷம், எவ்ரி செகண்ட் ஐ ப்ராங்க் மை செல்ஃப். இதுக்கு மேலேயாவது ப்ராங்க் பண்ணாமல் இருக்கணும்னு பார்ப்போம். சொல்லுவாங்க லைஃப்பில் நம்ம போடக்கூடிய பிளானெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் அது ரீச் ஆகிற இடமும் ஒரு சிலருக்கு கரெக்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி அதை ட்ரை பண்ணால் கிடச்சிரும். பட் நம்ம போகிற பாதைன்னு ஒன்று வகுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாதை தான் வந்துட்டு
ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. நான் சொல்கிறது ஐ திங்க் இந்த ஒரு மீம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். 10 out of 10. காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். மாதம் 1 லட்சம், மினிமம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்டா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. The most satisfaction things I will say ever. பொறாமான்னு இல்லை, அது ஒரு ஃபீல். வைத்தறிச்சேன்னு இல்லை, அது 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 ஒரு ஃபீல். அது உங்களுக்கு ஃபீல் பண்ணால் புரிஞ்சிருக்கும். பட் திஸ் சுச்சுவேஷன் இஸ் கோல்டன் சுச்சுவேஷன். நான் மச்சான் என்ன பண்ணுற, நான் டாட்டா சவாரி ஓட்டுறேன்டா, நான் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறேன்டா. அடங்கோ, இது உனக்கு ஒரு பெருமையாடா. சூப்பர் சூப்பர் காம்பினேஷன். நைஸ் பிஜிஎம், நைஸ் எடிட். ஸோ ஐ கிவ் 10 out of 10 மார்க் டு திஸ் இஸ். தப்பு வேற இங்கிலீஷு. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மீம். வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு எனக்குள்ள இருந்தது. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 3 வருஷமா இல்லைங்க, 25 வருஷமா. சரி ஓகே, 20 வருஷமா. விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானும் ஏதாவது பண்ணணும் யோசிச்சுட்டு இருப்பேன். பட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும். ஏதாவது டக்குனு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா ஒரு கிக்கர் ஸ்டார்ட் பண்ணார் போல் இருக்கும். பட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் இருக்காது போல். அதனால் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு அந்த மோட்டிவேஷன் எங்கே போகுன்னே தெரியாது. எங்கே இப்போலாம் துவைக்கிறதுக்கே தனியாக மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்குது. மோட்டிவேஷனுக்கு உண்டான மரியாதை போச்சுடா அவங்களால. Nice song. Motivational speaker. Be fearless. You have a tiger in you. The tiger in me. You are my honey bunny sugar pup. இது குழந்தை மனசாக இருக்கிறது நல்லதா இல்லை அதுவே கெட்டதா அமைதா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு சில காலங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கே. அதனால் த டைகர் இன்சைடு மீ லைக் த பேபி டைகர் வளரட்டும்டா. இருங்கடா வச்சுக்கிறேன். பயமா அது கடிச்சிடாத. வளரட்டும்டா. இது என்ன மீன் சார்? தம்பியோட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் 5 நிமிஷத்துல வித்துடுவான். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா, ரத்தனம் படத்தை ஒரு பொருளா நினைச்சு விற்க போறான் தம்பி. வித்துறியா? ஸ்டார்ட் பண்ணு. இது மோட்டிவேஷன். இவன் யாரா ஓடல் விட்டது? குழந்தைடா அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. இவன் மத யானை கூட்டம் படத்துல யானை கூட்டம் நடிச்சது எப்படி இருக்கு கேப்பான அந்த தம்பி. நீங்க நடுவுல ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, மத யானை கூட்டம்னு. அந்த படத்துல வந்து நீங்க அந்த யானை கூட நடிச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? மத யானை கூட்டம் டைட்டில்ல தான்டா யானை இருக்கு, படத்துல யானை இல்லடா. மல்டி பர்பஸ் டாய்லெட்டா? இன்கமிங்கான, அதாவது இன்கமிங்கான வேலையும் நடக்குது, அவுட் கோயிங்கும் நடந்திருக்கும். மோட்டிவேஷன் டக்குன்னு ஒரு மைண்டுக்கு ஸ்பார்க் ஆகுது. ஸோ திங்க் டிஃப்ரெண்ட்லி லைக் தட் அக்கா. ஓகே, திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். மோட்டிவேஷன் பீக்கில் போயிடுச்சு. ஓகே, இந்த மோட்டிவேஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நான் ஒரு வாரம் வீடியோ போடுறதுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்த மோட்டிவேஷன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உண்மையான மோட்டிவேஷனே அதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அமுக டுமுக அமால் டுமால்.